வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர் விஜய் கட்சியில் இணைகிறார். அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா, நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் ஆகியோரும் தவாகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் நெருக்கமான இருந்து வந்த தகவல் தொழில்நுட்ப மற்றும் சமூக ஊடக பிரிவு தலைவராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் இவர்கள் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்து அக்கட்சியில் இருந்து விலகி கடந்த 2023ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இணைந்தொட்டி சிடிஆர் நிர்மல்குமாருக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. எக்ஸ் தள பக்கத்தில் திமுகவுக்கு எதிராக உடனடி பதிலடி கொடுத்து வந்தார். இந்த நிலையில் அதிமுக நிர்வாகியான நிர்மல்குமார் தனது சமூக வலைதளத்தில் உள்ள அதிமுக சின்னங்களை திடீரென நீக்கினார். இதனால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரா என்ற கேள்வியும் எழுந்தது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுக ஐடி பிரிவு இணை செயலாளராக உள்ள நிர்மல்குமார் பனையூர் தவைக்க அலுவலகத்திற்கு வருகை தந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியும் கொடுத்துள்ளார். அவருக்கும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டும் எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியில் இருந்து விலகியதை அடுத்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்தில் கடந்த புதன்கிழமை 40 நிமிடங்கள் மேல் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். தவாகவில் இணைய உள்ள ஆதவ் அர்ஜுனாவுக்கு மாநில துணை பதவியும் தேர்தல் சிறப்பு பிரிவு பதவியும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தவாகவில் அலுவலகத்திற்கு ஆதவ் அர்ஜுனா வருகை தந்துள்ளார். அவரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பூசியாளன் கட்டியணைத்து வரவேற்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிறப்பான பேச்சாளராகவும் நன்கு அறிமுகமான காளியம்மாளும் தவைக்காவில் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் தவைக்காவில் இணையும் பட்சத்தில் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.